காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல தேவனே, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு எங்களை வரவழைத்தவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய திருமுகத்தை தரிசிக்க வந்து நிற்கிறோம். எங்களை இந்த வேளையிலே ஏற்றுக்கொள்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிறவர்களை அறிந்திருக்கிறீர். நீர் ஒரு நாளும் யாரையும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஒவ்வொருவரையும் அழகாக ஆளுகை செய்து எங்களுக்குரிய பங்கை எங்களுக்கு தந்து சுக ஜீவிகளாக வாழ செய்கிற நல் தேவனுக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த நற்செய்தியை நாங்கள் இன்று பிரசங்கிக்க இருக்கிறோம், கேட்க இருக்கிறோம். நீர் எங்களோடு உறவாடுகிறபடியால் நன்றி. எங்களுக்கு இந்த ஆழமான சத்தியத்தை எளிதாக பரிசுத்த ஆவியானவர் போதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். என்னையும் எங்களையும் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வெற்றியை சம்பாதித்துக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. ஒவ்வொரு நாள் காலையிலும் தமிழ் தொலைக்காட்சியிலே காலை 5:45 முதல் 6 மணி வரை மகிமை டிவியிலும், காலை 7 மணி முதல் 7:15 வரை ஜீசஸ் டிவியிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆகிக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் எல்லா பாகங்களிலிருந்தும் கேபிள் டிவி வழியாக நீங்கள் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தலாம். அதே போல வாட்ஸ்அப்பிலும் தனிநபர்களுக்கும் பல குழுக்களுக்கும் இது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த நாள் தியானத்தின் தலைப்பாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் வருகையும். அன்பானவர்களே, இது நமக்கு ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதே போல அவர் நம்மை மீண்டும் அவரோடு எடுத்து செல்ல வரவிருக்கிறார் என்கிறது மிகப்பெரிய நற்செய்தி. கிறிஸ்து பிறப்பு நம்ம எல்லாருக்கும் எப்படி நற்செய்தியாக இருக்கிறதோ, அதே போல கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நம்மை சந்தோஷப்படுத்துகிறது, நற்செய்தியாக அமைகிறது.
அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் வசனங்கள் 32, 33 தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் என்று எழுதுகிறார். அது என்ன என்பதை இன்று சற்று ஆழமாக கற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் 13 வசனங்கள் 32 முதல் 39 வரையிலும் முதலாவதாக படிக்க கேளுங்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே, இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உங்களுடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருக்கிறதோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளிலிருந்து இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. இயேசு கிறிஸ்துனுடைய முக்கியத்துவத்தை எல்லாரை காட்டிலும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நீங்களும் நானும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தாவீது எழுதின சங்கீதத்தின் வழியாக தாவீதுடைய வாழ்க்கையை பற்றியும் நமக்கு கற்றுத் தருகிறார். நற்செய்தி என்று நாம் சொன்னது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை. இப்படிதான் 1941ஆம் ஆண்டில் ஐரோப்பிய கண்டம் முழுவதும் ஹிட்லரின் ஆளுகை விரிவடைந்து கொண்டிருந்த தருணம், அமெரிக்க எழுத்தாசிரியர் நாவலாசிரியர் ஜான் ஸ்பெயின்பெக் அந்த யுத்தத்திற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். யுத்த களத்தில் முன்பாக நின்று யுத்தம் செய்வதற்காக அல்ல, மாறாக ஒரு நாவல் ஒன்றை எழுதும்படிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன் விளைவாக சந்திரன் கீழே உள்ளது என்ற தலைப்பில் அமைதியாய் இளைப்பாறிய தேசம் சத்துருக்களினால் கைப்பற்றப்பட்டதை விவரிக்கும் நாவல் எழுதப்பட்டது. அந்த நாவல் ரகசியமாய் அச்சிடப்பட்டு கைப்பற்றப்பட்ட தேசங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. அதன் செய்தி என்னவென்றால், உங்களின் கூட்டாளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாவலில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்களின் செய்கைகளை பின்பற்றினால் நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே. சந்திரன் கீழே உள்ளது என்ற நாவலின் மூலமாக ஜெர்மானிய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த நாடுகளுக்கு அவர்களின் விடுதலை சமீபமாயிருக்கிறது என்னும் செய்தி தொடர்பு கொள்ளப்பட்டது. அந்த நாவலில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களைப் போன்று 1ஆம் நூற்றாண்டில் யூதர்களும் ரோமா ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்தனர். ஆனால் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய மீட்பரை அனுப்புவதாகவும் அவர் உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருவார் என்றும் வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே இதை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த மீட்பர் வந்தவுடன் மகிழ்ச்சியும் சேர்ந்தே வந்தது. நாங்களும் உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் இப்பொழுது படிக்க கேட்ட 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 32, 33 இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று அழகாக தரப்பட்டுள்ளது. இப்படி என்றால், இயேசுவை
தேவன் எழுப்பினார் என்று முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று இயேசுவால் தனியாக எழுந்திருக்க முடியாது. தேவன் இயேசுவை எழுப்பினாலே நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாயும் அவருடைய மன்னிப்பின் மூலமாயும் உலகத்தை மறுசீரமைக்கும் பணி துவங்கியது. அதைதான் இந்த அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 13 38, 39 படிக்கிறோம். அதே போல ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வசனங்கள் 20, 21 சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்கிறதையும் நாம் இந்த மறுசீரமைக்கும் பணி துவங்கியதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இது ஒரு நற்செய்தி தானே அன்பானவர்களே? அன்றிலிருந்து இந்த மீட்பின் செய்தி உலகம் எங்கும் பரவி சென்ற இடமெல்லாம் இளைப்பாறுதலையும் விடுதலையும் ஏற்படுத்தியது. இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பாவத்திலிருந்தும் தீமையிலும் இருந்ததுமான நம்முடைய மீட்பு பணி துவங்கியது. அவரில் நாம் சுதந்திரவாளி ஆக்கப்பட்டோம். எவ்வளவு மிகப்பெரிய நற்செய்தி அல்லவா? மற்ற ராஜாக்களோடு ஒப்பிடுகையில் இயேசு ராஜா உலகத்திற்கு எவ்வாறு சமாதானத்தை கொண்டு வந்தார், அதை நீங்களும் நானும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எப்படி நமக்கு நற்செய்தியாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய நிஜமான அங்கீகாரம் என்பது ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சகோதரி என்று எடுத்தோமானால் அது எப்பொழுது கிடைக்கப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே. 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 2 சொல்லுகிறது, அவர் அதாவது கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3 வசனங்கள் 1, 2, 3 படிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். இதை தொடர்ச்சியை அறிய வேண்டும் என்றால் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 19 வரையிலும் படித்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நீங்களும் நானும் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சியான நற்செய்தி! இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி நற்செய்தியாக இருந்ததோ, இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு எப்படி நற்செய்தியாக இருந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் வருகை கூட உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய நற்செய்தி. அன்பானவர்களே, மனிதனின் தோற்ற முரண்பாடு தத்துவ மேதைகளையும் குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு பருவத்திலும் நம்முடைய உருவ அமைப்பு என்பது மாற்றமடைந்து கொண்டே இருப்பதால் எது நம்முடைய நிஜமான உருவம் என்கிற கேள்வி எல்லாரையும் திக்குமுக்க ஆட செய்கிறது. சிறு வயதில் ஒரு வித்தியாசமான உருவம், வாலிப பிராயத்திலே ஒரு வித்தியாசமான உருவம், வயோதிப காலத்திலே நாம் எப்படி இருப்போம் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு யோவான் எழுதுகிறார், நாம் அவரை தரிசிப்பதனால் அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவரை போலவே இருப்போம். அருமையானவர்களே, சங்கீதம் 139 வசனங்கள் 13, 14 எல்லாரும் அடிக்கடி படித்த ஒரு வசனம். நான் பிரமிக்கத்தக்க
அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நீரன் உள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறேன், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினேன். அன்பானவர்களே, படிப்படியாய் வளர்ந்து ஒரு நேர்த்தியான உருவத்தை நாம் அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் இறுதியில் நாம் எந்த உருவத்தில் இருக்க போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் இயேசுவை போல மாறுவோம் என்பதை மட்டும் நன்கு அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:2 படித்தோம். நம்முடைய சரீரம் அவருடைய தன்மைகளையும், நம்முடைய ஆள் தத்துவம் அவருடைய சுவாபத்தையும், பாவங்கள் தொலைந்து வரங்கள் பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையையும் பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் வருகை வரும் வரை இந்த எதிர்கால உருவ மாற்றத்திற்கு நேராய் நாம் இழுக்கப்படுகிறோம். தேவன் நம்மில் கிரியை செய்யும் போது படிப்படியாய் அவருடைய சாயலை நாம் தெளிவாய் பிரதிபலிக்க முடியும். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை இன்னும் அடையவில்லை. ஆனால் கிறிஸ்துவை போல் மாறும்போது நம்முடைய நிஜமான அங்கீகாரத்தை நாம் பெறுகிறோம். பாடல்களும் திரைப்படங்களும் உங்களுடைய நிஜமான அங்கீகாரத்தை பெற ஊக்கப்படுத்தும் போது அதில் குறை என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? கிறிஸ்துவை போல் மாறுவதற்கு இன்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. அதே போல இயேசு கிறிஸ்துவின் வருகை நமக்கு மிகப்பெரிய நற்செய்தி. ஏனென்றால் அவர் வரும்போது நாம் அவரை போல அவருடைய ரூபத்திலேயே அவரை தரிசிக்க நாம் தயாராக இருப்போம். இன்று அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை காத்துக்கொண்டு வழி நடத்துவாராக. ஆமேன். அன்புள்ள பரமபிதாவே, இயேசுவே என்னுடைய மீட்பரே, உம்முடைய நீதியான ஆளுகைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, இன்றும் என்றும் உம்மை போல என்னை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். என்னுடைய நிஜமான அங்கீகாரம் உம்மால் மாத்திரமே உம்முடைய வருகையில வருகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. சுக ஜீவிகளாக வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பசிக்கும் பட்டாயத்துக்கும் வெகு கூடும் பால் கொள்ளை நோய் விஷதோஷத்துக்கும்